ஹெச்எம்பிவின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் வந்துட்டு பெருசாக பரவிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து ரொம்ப ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன் தான். ஃபஸ்ட்டு ஹெச்எம்பிவின்றது வந்து முதல் விஷயம் என்னென்னா, இது புதுசு கிடையாது. போன வருஷம் நானே ஒரு 10 கேஸ் பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி வருஷம் 10 கேஸ் பார்த்துருக்கேன். கடைசியில் நம்ம நண்பர்களும் 15 கேஸ் பார்க்குறாங்க. ஸோ இந்த ஹெச்எம்பிவின்றதுனா நுரையீரல் தொற்று காசு பண்ணுற ஒரு வைரஸ். ஓகேங்களா? எப்படி கொரோனாவோ, எப்படி வந்து ஃப்ளூன்னு சொல்லக்கூடிய பனிக்காய்ச்சலோ, அதே மாதிரி தான் இந்த ஹெச்எம்பிவியும். இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஏன் பேச்சும் பொருளாக ஆகுது அப்படின்னா, அதுக்கு காரணம் முழுக்க காரணம் சைனா. ஸோ சைனாவில் வந்து இது ஆரிஜினேட் ஆகுது. சைனாவில் கேஸ் அதிகமாகுதுன்னா மக்கள் எல்லாருமே ஐயோ கொரோனாவில் இந்த மாதிரி தான் ஆச்சு, அப்புறம் கொரோனா லாக்டவுன் லெவலில் கொண்டு போச்சுன்ற மாதிரி திருப்பி அச்சமடைகிறாங்க. ஆனால் சைனாவில் பார்த்தீங்கன்னா வந்து இறப்பு சதவீதன்றது பெருசாக இல்லை. அதே மாதிரி சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு லாக்டவுன்லாம் ஒன்றும் போடலை. அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம தைரியமாக இருக்கலாம். கேஸ் வருதானா அவன் கேஸ் வரும், அதில் டவுட் வேண்டாம். ஓகே, இப்போ நம்மளுக்கும் நம்ம டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு ஹெச்எம்பிவி கேசஸ் நிறைய டிடெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வரும். ஆனால் அதுக்காக நம்ம பயப்படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றது தான் நம்ம பார்வையாக இருக்குது. எப்போ நம்ம பயப்படணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, எப்போ நம்ம கேள்விகள் எழுப்பணுன்ற மாதிரி இருந்ததுன்னா, இத்தனை நாள் வந்துட்டு இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் போன வருஷம் வந்து முன்னாடி இருந்தது, எந்த விதமான பெரிய பாதிப்பும் கொடுக்கல. ஆனால் இந்த டைம் இப்போ சைனாலேருந்து வந்திருக்க இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் வந்து பல பேர் உயிர் எடுக்குது, பல பேர் வந்துட்டு திருப்பி வந்து ஐசியூக்கு போகிறாங்க, பல பேர் ஆம்புலன்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது, லாக்டவுன் வருது அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ஜியும் சைனா ஜியை நோக்கி வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எக்ஸாம்பிள் மோடிஜி, ட்ரம்ப்ஜி, புட்டின்ஜி, எல்லா ஜியும் மோடிஜி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் இருக்க ஜின்பிங் ஜியை நோக்கி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஏன் அப்படின்னா எப்படி சைனாலேருந்து மட்டும் வந்துட்டு வருது இது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து எழுது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து உற்று நோக்கக்கூடிய அரசியல் வித்துவாக இருக்குது. சரி, அரசியல் அப்பாட்டு வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச அரசியல் அப்பாட்டு பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் பொறுத்த வரைக்கும் காற்றுல பரவும். இரும்புறீங்க தும்புறீங்கன்னா காற்றுக்கு வரும். யாராவது ஒருத்தவங்க எதிர்க்கிறக்கும் அந்த சுவாசிச்சாங்கன்னா அந்த வைரஸ் டேரெக்டாக மூக்கு மற்றும் தொண்டை பகுதியில் போய் உட்காந்துட்டு நம்மளுக்கு இரும்பல், சளி, தொண்டை கரகரப்பு, கொஞ்சம் மைல்டு காய்ச்சல் இதெல்லாம் உண்டாக்குது. சில பேர் வந்து எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறவாக இருக்குது, வயசான பாப்புலேஷன் இருந்தால் அந்த தொண்டையிலேருந்து கீழே இறங்கி இந்த லங்ஸுக்கு போய் நிமோனியாவை ஏற்படுத்துது. அப்போ ஆக்சிஜன் குறைபாடு. அதில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வென்டிலேட்டர் போய் இறக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இயல்பாக பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் சார் டைலாக் தான், 7 நாளில் போட்டு மருந்து போட்டிங்கன்னா சரியாயிடும், ஒரு வாரத்தில் மருந்து போடலைன்னா சரியாயிடும்ன்ற மாதிரி. ஏன்னா வைரஸ்க்கு மருந்தே கிடையாது, நம்ம உடம்பு தான் மருந்து. ஸோ உடம்போட எதிர்ப்பு சக்தி அதுக்கு வந்து கொண்டுரும். அப்போ மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, எல்லாருமே எதிர்ப்பு சக்தி நல்லா வச்சுக்கோங்க. அப்போ நல்லா காய்கறிகள், பழங்கள் நல்லா சாப்பிட்றது, ப்ரோட்டீன்ஸ்லாம் நல்லா எடுத்துக்கிறது, முட்டைலாம் நல்லா எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி நம்மளோட இம்யூனிட்டியை நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும்.